ப்ரோ என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண எவ்வளோ தான் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தாலும் என்னால் அது சம்மந்தமாக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுத்து வைக்க முடியல. நான் திரும்ப அதே பழைய நிலைமைக்கு தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே ப்ராப்ளம் நீங்கள் பார்க்குற மோட்டிவேஷன் வீடியோஸ் மேலே இங்கே ப்ராப்ளம் உங்களோட பிரெயினில் இருக்குது. இங்கே சைக்காலஜிக்கலாக ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கும்போதும் உங்களோட பிரெயின் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணதாக அசியூம் பண்ணிக்கும். ஸோ உங்களோட பிரெயின் வந்து பார்த்தா நீங்கள் அதை அச்சீவ் பண்ணதாக அசியூம் பண்ணுறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணாது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒன்றும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் ஜிம் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் ஆக்சுவலாக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணல, ஆனால் உங்களோட பிரெயின் என்னவோ அசியூம் பண்ணிக்கும்னா நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி உங்களோட பிரெயின் அசியூம் பண்ணுறதுனால அது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போக மோட்டிவேட் பண்ணாது. அது ஆக்சுவலாக உங்களை டிமோட்டிவேட் தான் பண்ணும். இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் வைக்காரியஸ் கோல் அசோசியேஷன். சரி, இப்போ ப்ராப்ளம் என்னோட பிரெயின்லையான்னு கேட்டிங்களா? கிடையாது. ப்ராப்ளம் உங்களோட பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸில் இருக்குது. இப்படி உங்கள் பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஹார்மோன் தான் டோபமைன். டோபமைன் தான் உங்கள் மோட்டிவேஷன் கூட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்க ஒரு ஹார்மோன். டோபமைனுக்கும் மோட்டிவேஷனுக்கு இருக்க ரிலேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டோபமைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். டோபமைனில் முக்கியமாக 4 ஸ்டேஜஸ் இருக்குது. பேஸ்லைன், பீக், கிராஷ், மறுபடியும் பேஸ்லைன். இதில் உங்களோட மோட்டிவேஷன் எப்போ அதிகமாக இருக்குன்னா டோபமைன் எப்போ பீக் ஸ்டேஜில் இருக்கோ அப்போ தான் உங்களோட மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ உங்களோட மோட்டிவேஷன் டோபமைனோட பீக் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஆனால் உங்களால் நேச்சுரலாக அவ்வளோ ஈஸியாக டோபமைனோட பீக் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. இதுக்கு நிறைய ஆர்டிஃபிஷியல் வேஸ் இருக்குது. அது என்னன்னா நீங்கள் பார்க்குற மோட்டிவேஷன் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், பான் வீடியோஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா டோபமைனோட பீக் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னென்னா அது எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போச்சோ அதை விட சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோபமைனை வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடும். கிராஷ்னா பேஸ் லைனுக்கும் கீழே இருக்க ஒரு பார்ட் தான் கிராஷ். இப்படி நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெகுலராக பண்ணுறதுனால உங்களோட டோபமைன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டே இருக்கும். இப்படி உங்களோட டோபமைன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லைனுக்கு கீழே இருக்கும் எப்பயுமே. ஸோ இது எப்பயுமே கீழே இருக்கிறனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ மோட்டிவேஷனாக இருக்கீங்க. அதாவது உங்கள்கிட்ட சுத்தமாக மோட்டிவேஷனே இல்லை. இப்போ உங்களோட டோபமைன் எப்பயுமே கீழே இருக்கிறது தான் ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா நீங்கள் மறுபடியும் உங்களோட டோபமைனை கிராஷ்லேருந்து பேஸ் லைனுக்கு கொண்டு வரணும். பேஸ் லைன்லேருந்து உங்களோட டோபமைனை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களோட டோபமைனை நார்மலைஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? உங்களோட டோபமைனை நார்மலைஸ் பண்ணுறதுல இருக்க ஃபஸ்ட்டு அண்ட் முக்கியமான ஸ்டெப் நீங்கள் சீப் டோபமைன் ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணணும். சீப் டோபமைன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா நீங்கள் பார்க்குற பான் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், சோஷியல் மீடியா ரீல்ஸ், ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்னென்ன சீப் டோபமைன் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. அது எல்லாத்தையும் எழுதிட்டு அதிலிருந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் கட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 days நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டோபமைன் மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி ஒரு உங்களோட டோபமைன் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் நேச்சுரலாகவே மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனுமே தேவைப்படாது. அதையும் தாண்டி நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களை டிமோட்டிவேட் தான் பண்ணும். அதுக்கான ரீசன் என்னன்னா வந்து பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மாதிரி சீப் டோபமைன் ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரியல் டோபமைன் ஆக்டிவிட்டீஸை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ரியல் டோபமைன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு ஸ்க்ரீனில் தெரியும். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஒரு மெத்தட் ஒர்க் ஆகுமான்னு உங்களுக்கு டவுட்டும் வரலாம். இந்த ஒரு மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா இது நான் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸோட ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ஒரு மெத்தட். அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வரும். இந்த மாதிரி என்னோட கோச்சிங் ஃப்ரேம்வொர்க், கோச்சிங் மெத்தட், அதுக்கப்புறம் நான் வீக்லி எடுக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், அதே மாதிரி நான் வீக்லி கண்டக்ட் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ், இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க 1% வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என் சைட்லேருந்து பர்சனல் கோச்சிங், ஃபோன் கன்சல்டேஷன், கால் இதெல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளம்காவது சொல்யூஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த ஒரு வீடியோ பார்க்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.